தினமும் தெரு விவிலியம் ஒன்று அரசர்கள் அதிகாரம் 1. தாவீதின் முதுமை பருவம். தாவீது அரசர் முதுமை பருவம் அடைந்தார். அத்தள்ளாத வயதில் போர்வைகளால் அவரை போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை. எனவே அவருடைய அலுவலர் அவரிடம், அரசே, எம் தலைவராகிய உமக்கென ஓர் இளம் கன்னிப்பெண்ணை தேடப் போகிறோம். அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள். அவள் உம் அருகில் படுத்து எம் தலைவரும் அரசருமாகிய உமது குளிரை போக்குவாள் என்றனர். அவ்வாறே அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகிய ஓர் இளம் பெண்ணுக்காக தேடி அலைந்து சூனேம் ஊரைச் சார்ந்த அபிசாகு என்பவளைக் கண்டு அவளை அரசரிடம் அழைத்து வந்தார்கள். பேரழகியான அந்த இளம்பெண் அரசருக்கு தாதியாய் இருந்து பணிவிடை புரிந்து வந்தாள். ஆனால் அரசர் அவளோடு கூடி வாழவில்லை. அதோனியா அரசுரிமை நாடல். அகித்து என்பவளிடம் பிறந்தவளான அதோனியா, நானே அரசனாவேன் என்று செருக்குடன் சொல்லிக்கொண்டு தனக்கென தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் தம் முன் கட்டியம் கூறி செல்ல 50 பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான். நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவன் தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை. அவன் அழகு மிக்கவன், அப்சலோமுக்கு பின் பிறந்தவன். அவன் செரியாவின் மகனான யோவாபுடனும் குருவாகிய அபியத்தாருடனும் கூடி ஆலோசனை செய்தான். அவர்கள் அதோனியாவுக்கு துணை நின்றார்கள். ஆனால் குருவாகிய சாதோக்கும் யோயாதாவின் மகன் பெனாயாவும் இறைவாக்கினர் நாத்தானும் சிமயி இரேயி என்பவர்களும் தாவீதின் மெய்காப்பாளர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை. அதன் பிறகு ஏன் ரோகேல் அவருக்கேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் அதோனியா ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலியிட்டான். அரசரின் மைந்தரான தன் உடன் பிறந்தார் அனைவரையும் அரச அலுவலரான யூதாவை சேர்ந்த அனைவரையும் அதற்கு அழைத்திருந்தான். ஆனால் அவன் இறைவாக்கினர் நாத்தானையோ பெனாயாவையோ மெய்காப்பாளர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அழைக்கவில்லை. சாலமோன் அரசராதல். இப்படியிருக்க நாத்தான் சாலமோனின் தாயான பத்சேபாவிடம், அகித்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான். இது நம் தலைவர் தாவீதுக்கு தெரியாது. நீர் இது பற்றி கேள்விப்படவில்லையா? உம் உயிரையும் உம் மகன் சாலமோன் உயிரையும் காத்து கொள்ள நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகிறேன். உடனே அரசர் தாவீதை போய் பாரும். அவரிடம், என் தலைவரே, என் அரசே, நீர் உம் அடியவளாகிய எனக்கு உம் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா? அப்படியாயின் அதோனியா அரசனாகி இருப்பது எப்படி என்று கேளும். அங்கு நீர் அரசரோடு பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வருகிறேன். வந்து நீர் பேசியவற்றை உறுதிப்படுத்துகிறேன் என்றார். அவ்வாறே பத்சேபா பள்ளியறையில் இருந்த வயது முதிர்ந்த அரசரை பார்க்கச் சென்றார். அங்கே சூனேமை சார்ந்த அபிசாகு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபா அரசரை தாழ்பணிந்து வணங்க, அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரோ அவரிடம், என் தலைவரே, நீர் உம் அடியவளாகிய எனக்கு உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறவில்லையா? ஆனால் என் தலைவராகிய அரசே, இதோ உமக்கு தெரியாமலே அதோனியா அரசனாகிவிட்டான். அவன் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவன் யோவாபையும் அழைத்திருக்கிறான். ஆனால் உம் அடியான் சாலமோனை மட்டும் அழைக்கவில்லை. என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அரியணை ஏறுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டுமென்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்றனர். அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயில் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனுக்கு குற்றவாளிகளாக
நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார். அவர் இவ்வாறு அரசரோடு பேசிக் கொண்டிருக்கையில் இறைவாக்கினர் நாத்தான் உள்ளே வந்தார். அங்கே இருந்தவர்கள் அரசரிடம், இறைவாக்கினர் நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள். அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று தரை மட்டும் பணிந்து வணங்கினார். அப்பொழுது நாத்தான், என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அதோனியா அரசாள்வான். அவன் அரியணை மீது அமர்வான் என்று நீ கூறினதுண்டா? ஏனெனில் அதோனியா இன்று இங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் படைத்தலைவராகிய யோவாபையும் குருவாகிய அபியத்தாரையும் அதற்கு அழைத்திருக்கிறான். அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடியானாகிய என்னையும் குரு சாதோக்கையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் அடியான் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. என் தலைவரும் அரசருமாகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டும் என்று அடியேனுக்கு இதுவரை நீர் தெரிவிக்கவில்லை. அவ்வாறிருக்க இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார். அப்பொழுது தாவீது அரசர் மறுமொழியாக, பத்சேபாவை என் முன்னே வரவழையுங்கள் என்றார். அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார். அரசர் எல்லா துன்பங்களினின்றும் என் உயிரை காத்த வாழும் கடவுள் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார். அப்பொழுது பத்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசரை வணங்கி, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்க என்றார். தாவீது அரசர் குரு சாதோக்கையும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் அரசர் முன் வந்தார்கள். அரசர் அவர்களிடம், உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன்பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாள்வான். இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என்றார். யோயாதாவின் மகன் பெனாயா அரசருக்கு மறுமொழியாக, அப்படியே ஆகுக. என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீர் சொன்னதை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் என் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடனும் இருப்பாராக. அவரது அரியணை என் தலைவர் தாவீது அரசர் அரியணையை விட மாண்பு மிக்கதாக ஆக்கியருள்வாராக என்றான். அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாதாவின் மகன் பெனாயா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர். அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார். அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர். எல்லா மக்களும் தாரை ஊதிக்கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் பின்னால் சென்றனர். அவர்கள் எழுப்பிய பேரொலியால் நிலமே நடுங்கிற்று. அதோனியாவும் அவனோடிருந்த அனைத்து விருந்தினரும் உண்டு முடித்த வேளையில் இப்பேரொலி அவர்கள் காதுக்கு எட்டியது. எக்கால ஒலி காதில் விழவே யோவாபு நகரில் ஏன் இத்துணை ஆரவாரம் என்று வினவினர். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குரு அபியத்தாரின் மகன் யோனத்தான் அங்கு வந்தான். அதோனியா, உள்ளே வா, நீ திறமை மிக்கவன், நல்ல செய்தியை கொண்டு வருவாய் என்றான். யோனத்தான் அதோனியாவிடம் கூறியது, அதுதான் இல்லை. நம் தலைவராகிய அரசர் தாவீது
சாலமோனை அரசராக்கி விட்டார். குரு சாதோக்கு, இறைவாக்கினர் நாத்தான், யோயாதாவின் மகன் பெனாயா, கிரேத்தியர், பெலேத்தியர் ஆகியோரை அவனோடு அனுப்பிவிட்டார். அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதை மேல் அமர்த்தினர். குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை கீகோனில் அரசராக திருப்பொழிவு செய்துவிட்டனர். பிறகு அங்கிருந்து அக்களிப்போடு அவனை அழைத்து வந்துள்ளனர். எனவேதான் நகரில் இத்துணை ஆரவாரம். நீங்கள் கேட்டது அந்த இரைச்சல்தான். சாலமோனும் இப்பொழுது அரச அரியணை மீது அமர்ந்துள்ளான். மேலும் அரசரின் அலுவலர் நம் தலைவராகிய தாவீது அரசரிடம் வந்து, உம் கடவுள் உமது பெயரை விட சாலமோன் பெயரை சிறப்புடையதாய் ஆக்குவாராக. உமது அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய் ஆக்குவாராக என்று வாழ்த்தினார். அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் போற்றி, அவர் இன்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார், அதை நான் கண்குளிர கண்டேன் என்றார். உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமுற்று எழுந்து மூலைக்கு ஒருவராக ஓட்டம் பிடித்தனர். அதோனியா சாலமோனுக்கு அஞ்சி ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான். அப்பொழுது சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருந்தான். மேலும் அவன் அரசர் சாலமோன், என் அடியானாகிய உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என்று இன்றே ஆணையிட்டு கூறட்டும் என்று வேண்டுகிறான். சாலமோனும் அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது. ஆனால் அவனிடம் வஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதிலளித்தார். எனவே சாலமோன் அரசர் ஆள் அனுப்பி பலிபீடத்திலிருந்து அவனை இழுத்து கொண்டு வரச் செய்தார். அவனும் வந்து சாலமோன் அரசர் முன் வீழ்ந்து வணங்கினான். சாலமோன் அவனிடம், நீ உன் வீட்டுக்கு போகலாம் என்றார். ஆமேன். இன்றைய இறைவார்த்தை. நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.